ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு பார்வை. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபேக்டர்ஸை பார்ட் ஒன்ல பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து இந்த பார்ட் டூவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபேக்டர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி. முதலீட்டாளர்களின் வெற்றியை கணிசமாக பாதிக்குங்கிறதுனால இந்த ஃபேக்டரை வழிநடத்துறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டின் முக்கிய அம்சம். இதுல முக்கியமான கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா ஜோனிங் லாஸ். குறிப்பிட்ட பகுதிக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸை எப்படி யூஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணுங்கிறத வழிநடத்துறது இதுதான். அர்பன் பிளானிங்கை கண்ட்ரோல் பண்ணவும், அதாவது நகர்ப்புற திட்டமிடுதலை கட்டுப்படுத்தவும், அந்த லேண்டுடைய யூசேஜ் கம்யூனிட்டி கோல்ஸோட இணக்கமாக இருப்பதை உறுதி செய்யவும் லோக்கல் கவர்மெண்டால இந்த ரெகுலேஷன்ஸ் நிறுவப்பட்டிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் மற்றும் இண்டஸ்ட்ரியல் கிளாசிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தேவையில்லாத லீகல் டிஸ்பியூட்ஸ் இல்லைனா ஃபினான்ஷியல் லாஸஸை தவிர்க்க உதவும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸுங்கிறது முதலீட்டு லாபத்தை பாதிக்கக்கூடிய மற்றொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். பொதுவாக ப்ராப்பர்ட்டியுடைய அசஸ்ட் வேல்யூ, அதாவது மதிப்பிடப்பட்ட மதிப்பை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் தகுந்தவாறு ஓன் டேக்ஸ் ரேட்டை கொண்டு இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் டேக்ஸ் இன்க்ரீஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ப்ராஃபிட் மார்ஜின்ஸை குறைக்கக்கூடுங்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் இந்த டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸை புரிஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி சர்டைன் லொக்காலிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது உண்டு. இந்த வாய்ப்பு குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குது. லீகல் டியூ டெலிஜென்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய முக்கிய ப்ராசஸ். இதுல ப்ராப்பர்ட்டி டைட்டில்ஸை வெரிஃபை பண்றது, ஓனர்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்றது மற்றும் ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ இல்லைனா பயன்பாட்டை பாதிக்கக்கூடிய உரிமைகள் இல்லைனா தளர்வுகள் போன்ற எந்த சுமைகளும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது இன்வெஸ்டர்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. லீகல் ப்ரொஃபஷனல்ஸை இந்த பகுப்பாய்வுக்கு என்கேஜ் பண்றதுங்கிறது காஸ்ட்லி மிஸ்டேக்ஸை தவிர்க்க உதவுது. லோக்கல் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் மட்டும் கிடையாது, சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவசியமானது. ஜோனிங் லாஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெகுலேஷன்ஸ் மற்றும் பில்டிங் கோட்ஸ், அதாவது கட்டிட குறியீடுகளை கடைபிடிக்க தவறினா ஃபைன்ஸு, லிட்டிகேஷன்ஸ் மற்றும் ப்ராப்பர்ட்டி லாஸஸ்க்கு கூட வழிவகுக்கும். அதனால லீகல் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சஸை தெரிஞ்சுக்கிறது மற்றும் ப்ரொஃபஷனல் கைடன்ஸை அணுகிறதுங்கிறது இந்த சட்ட சிக்கல்களை தவிர்க்க உதவும். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ராப்பர்ட்டியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபேக்டர் பிசிக்கல் கண்டிஷன் அண்ட் குவாலிட்டி. ப்ராப்பர்ட்டியுடைய பிசிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் குவாலிட்டியை மதிப்பீடு செய்யறதுங்கிறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். இதனுடைய முழுமையான இவாலுவேஷன், அதாவது மதிப்பீடுங்கிறது ப்ராப்பர்ட்டி வேல்யூ அண்ட் ஃபியூச்சர் ப்ராஃபிட்டபிலிட்டியை பாதிக்கக்கூடிய சிக்கல்களை வெளிப்படுத்தலாம். ப்ராப்பர்ட்டியுடைய இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட்ங்கிறது வேல்யூபிள் டூலா ப்ராப்பர்ட்டி கண்டிஷனை அசஸ் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுது. அதன்படி முதல்ல ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி, இதுல ஃபவுண்டேஷன், வால்ஸ் மற்றும் ரூஃபை இன்ஸ்பெக்ட் பண்ணி டேமேஜ் இல்லைன்னா தேய்மானத்துக்கான அறிகுறிகள் இருக்கான்னு பாக்குறது. கிராக்ஸ், வாட்டர் டேமேஜ் ஏதாவது இருந்தா ப்ராப்பர்ட்டியுடைய ஸ்டெபிலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அறிகுறிகள் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்தது சிஸ்டம் எவாலுவேஷன், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் மற்றும் ஹெச்விஏசி, அதாவது ஹெச்விஏசினா ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் உடைய நிலையை அசஸ் பண்றது. இதுல அவுடேட்டட் காம்பனன்ட்ஸ், லீக்ஸ், இன்எஃபிஷியன்சிஸ், காஸ்ட்லி ரிப்பேர்ஸ்க்கு காரணமா அமையலாம். அடுத்தது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கண்டிஷன்ஸ் அசஸ் பண்றது. இதுல பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன், மோல்ட், அதாவது பூஞ்சை மற்றும் ஜன்னல்கள், கதவுகளின் நிலை ஆகியவற்றை சரிபார்க்கிறது இதுல அடங்கும். ஆஸ்தட்டிஸ் இஷ்யூஸ், அதாவது அழகியல் சிக்கல்கள் கூட ரெண்டல் மற்றும் ரீசேல் வேல்யூவை பாதிக்கலாம். அடுத்தது லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் ட்ரைனேஜ். இந்த சிஸ்டம்ல லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் ட்ரைனேஜ்ன்றது இன்ஸ்பெக்ட் செய்யப்படுது. புவர் ட்ரைனேஜுங்கிறது வாட்டர் அக்குமுலேஷன் மற்றும் ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு வழிவகுக்கும். இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இல்லைன்னா ஃப்ளட் ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அடிஷ்னல் ரிஸ்க்கை கொண்டு இருக்கு. என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது சாயில் கண்டாமினேஷன், அதாவது மண் மாசுபாடு மற்றும் ஹெசடஸ் வேஸ்ட் சைட், அதாவது கழிவுத்தலங்களுக்கு அருகாமை போன்ற சிக்கல்களை ஐடென்டிஃபை பண்ண உதவுது. ப்ராப்பர்ட்டி பர்மிட்ஸ் இல்லாத மற்றும் கரண்ட் கோட்ஸ், அதாவது தற்போதைய குறியீடுகளை கடைபிடிக்காமல் கட்டப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் லீகல் சேலஞ்சஸ் மற்றும் ஃபினான்ஷியல் பர்டன்ஸை ஏற்படுத்தலாம். டீடைல்டு இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட்ங்கிறது பிசிக்கல் மற்றும் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டியுடைய ட்ரூ கண்டிஷன் மற்றும் குவாலிட்டியை புரிஞ்சு இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸை எடுக்க உதவுது. இந்த டியூ டெலிஜென்ஸ்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம காம்படிட்டிவ் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல லாங் டேர்ம் சக்சஸ்க்கு அவங்கள நிலைநிறுத்துது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கன்சிடர் பண்ண வேண்டிய ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ரிஸ்க்ல மார்க்கெட் வாலட்டாலிட்டி, ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி ரிஸ்க் மற்றும் டெனன்ட் ரிலேட்டடான ரிஸ்க் குறிப்பிடப்படுது. இந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண உதவுது.
மார்க்கெட் வாலட்டாலிட்டி ரிஸ்க்குங்கிறது ப்ராப்பர்ட்டி வேல்யூ மற்றும் ரெண்டல் இன்கம் பாதிக்கக்கூடிய குறிப்பிட்ட ஃபேக்டர். எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷிஃப்ட்ஸ் மற்றும் சேஞ்சஸ் இன் லோக்கல் டிமாண்ட் ரியல் எஸ்டேட் பிரைசஸ் உடைய ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுக்குது. இந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை குயிக்காக மாற்றி அமைக்கிறதுனால மார்க்கெட் கண்டிஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரியான முறையில் ரெஸ்பாண்ட் பண்ணணும். உதாரணமாக, சடன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸுங்கிறது பையர்ஸ் உடைய வாங்கும் திறனை குறைச்சி லோவர் டிமாண்ட் மற்றும் லோவர் ப்ராப்பர்ட்டி பிரைசஸ்க்கு வழிவகுக்குது. ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி ரிஸ்க் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல குரூஷியல் ரோலை பிளே பண்ணுது. ப்ராப்பர்ட்டியுடைய பிசிக்கல் கண்டிஷன், லொகேஷன் மற்றும் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் இதனுடைய வேல்யூவை கணிசமா பாதிக்குது. மோசமான சுற்றுப்புறங்களில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் டெனன்ட்ஸ் மற்றும் பையர்ஸை ஈர்க்கிறதுல சேலஞ்சஸ் கொடுக்கறதுனால அல்டிமேட்டா இந்த ஃபேக்டர்ஸ் கேஷ் ஃப்ளோ மற்றும் ப்ராஃபிட்டபிலிட்டியை பாதிக்குது. மேலும் ஸ்ட்ரக்சுரல் டேமேஜ் இல்லைனா என்விரான்மெண்டல் ஹெசார்ட்ஸ் போன்ற எதிர்பாராத சிக்கல்கள் எக்ஸ்பென்சிவ் ரிப்பேர்ஸ் மற்றும் ரெண்டல் இன்கம் உடைய லாசஸ்க்கு வழிவகுக்குது. டெனன்ட்டுடைய ரிலையபிலிட்டிங்கிறது இன்வெஸ்டர்ஸ் உடைய கேஷ் ஃப்ளோவை டைரக்டாக பாதிக்கக்கூடியது. இதில் டெனன்ட் டேர்ன் ஓவர், ரெண்ட் பேமெண்ட் கொடுக்காம இருக்கிறது மற்றும் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் போன்ற ஃபேக்டர்ஸ் குறிப்பிட்ட சேலஞ்சஸை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. டெனன்ட்ஸை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றிய தரோ ஸ்க்ரீனிங் மற்றும் ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸுங்கிறது இது ரிலேட்டடான சேலஞ்சஸை தவிர்த்து நிலையான ரெண்டல் இன்கம்மை உறுதி செய்யுது. இந்த விதமான ரிஸ்க் மேனேஜ் பண்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை செயல்படுத்தணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி விரிவான மார்க்கெட் ரிசர்ச் பண்றது முக்கியமானது. எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், ப்ராப்பர்ட்டி ட்ரெண்ட்ஸ் மற்றும் டெமோகிராஃபிக் ஷிஃப்ட்ஸ் அதாவது மக்கள் தொகை மாற்றங்கள் ஆகியவற்றை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால பொட்டன்ஷியல் ரிஸ்க் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான வேல்யூபிள் இன்சைட்ஸை கொடுக்க உதவுது. அடிஷ்னலா இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் மற்றும் லொகேஷன்ஸ்ல டைவர்சிஃபை பண்றதுங்கிறது ரிஸ்க் ஸ்ப்ரெட் பண்ணி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் உடைய பாதிப்பை குறைக்க உதவுது. ரெகுலர் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் மற்றும் இன்ஸ்பெக்ஷன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால அது ரிலேட்டடான இஷ்யூஸை ப்ரோஆக்டிவாக தீர்க்க உதவுது. டெனன்ட்ஸுடன் கூடிய ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பு, கிளியர் லீஸ் அக்ரிமெண்ட்ஸ் மற்றும் ரெஸ்பான்சிவ் கம்யூனிகேஷன்ஸுங்கிறது அடிக்கடி மாறக்கூடிய டெனன்ட்ஸுடைய ஷிஃப்ட்ஸை குறைச்சி நிலையான ரெண்டல் இன்கம்க்கு வழிவகுக்குது. இப்படிப்பட்ட ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸை இன்வெஸ்டர்ஸ் கையாளுறதுனால ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்புடைய ரிஸ்க்கை குறைச்சி லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு இன்வெஸ்டர்ஸை நிலைநிறுத்துது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ராப்பர்ட்டியா இன்வெஸ்ட் பண்ணும்போது கன்சிடர் பண்ண வேண்டிய இன்னொரு ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய சக்ஸஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை தீர்மானிக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். இன்வெஸ்டர்ஸ்க்கு இது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் என்ற ரெண்டு சாய்ஸை கொடுக்குது. இந்த ரெண்டு அப்ரோச்சும் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்ல ஓன் செட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுது. இதுல செல்ஃப் மேனேஜ்மெண்ட்ங்கிறது டைரக்டா ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துக்கிறதுனால டெனன்ட்ஸோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி கொள்ற வாய்ப்பு கொடுக்குது. இந்த வழிமுறை டெனன்ட்ஸ்க்கு மத்தியில ட்ரஸ்ட்டை உருவாக்கி டெனன்ட்ஸுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்றும் அவர்களை தக்க வைக்கும் தன்மையை அதிகப்படுத்துது. இந்த மெயின்டெனன்ஸை கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியை நியமிக்காம செல்ஃபா மேனேஜ் பண்றதுனால அதனுடன் தொடர்புடைய ஃபீஸை குறைச்சி லோவர் மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டை கொடுக்குது. இருந்தாலும் டெனன்ட்டுடைய என்கொயரிஸ், மெயின்டெனன்ஸ் ரெக்வெஸ்ட் மற்றும் எமர்ஜென்சிஸ்ல இந்த அப்ரோச் அதிக டைம் அண்ட் எஃபர்ட்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ப்ரொஃபஷனல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது டெனன்ட் ரிலேஷன்ஸில் கம்யூனிகேஷனை எஃபெக்டிவாகவும் ப்ரொஃபஷனலாகவும் மேனேஜ் செய்ய உறுதி செய்யுது. இது இஷ்யூஸை குயிக்காக ரிசால்வ் பண்ணுறதுக்கும் லீசிங் ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கும் உதவுது. ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் பொதுவாக எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம்ஸை மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸை வச்சிருக்கிறதுனால ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அதாவது செயல்பாட்டு திறனை மேம்படுத்துது. இந்த ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் மற்றும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் உடைய நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணுறதுனால டைம்லி மற்றும் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸை உறுதி செய்கிறாங்க. ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அது ரிலேட்டடான காஸ்டோட இம்பாக்ட் ஆகிறதுனால இன்வெஸ்டர்ஸ் உடைய ப்ராஃபிட் மார்ஜின்ஸை இம்பாக்ட் பண்ணுது. இன்வெஸ்டர்ஸ் இந்த காஸ்ட்டை இன்க்ரீஸ்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியோடைய பெனிஃபிட் மற்றும் ரெடியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒப்பிட்டு சரியான சாய்ஸஸ் தீர்மானிக்கிறது நல்லது. அல்டிமேட்டா செல்ஃப் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் உடைய சாய்ஸுங்கிறது இண்டிவிஜுவலுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவைலபிலிட்டி மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை பொறுத்து நிர்ணயம் செய்யக்கூடியது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பொதுவாக கன்சிடர் பண்ண வேண்டிய மற்றொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. நன்கு சிந்திக்கப்பட்ட வெல் தாட் அவுட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு அவசியம். எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இன்வெஸ்டர்ஸ் எப்படி ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும் மற்றும் லாஸஸை மினிமைஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணணுங்கிறத பற்றிய ஒரு அவுட்லைன். ரீசேல் பொட்டன்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் மற்றும் வேரியஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் போன்ற ஃபேக்டர்ஸ் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை வடிவமைக்கிறதுல பங்களிக்குது. எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியில்
ரீசேல் ஒரு முக்கியமான கன்சிடரேஷனா அமையுது. ப்ராப்பர்ட்டியுடைய ஃபியூச்சர் வேல்யூ, டிமாண்ட் அண்ட் சப்ளை டைனமிக்ஸ் போன்ற லோக்கல் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். ஸ்ட்ராங் அப்ரிசியேஷன் ட்ரெண்ட்ஸ்ல உள்ள லொகேஷன்ஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பெட்டர் ரீசேல் பொட்டன்ஷியல்ஸை கொடுக்கக்கூடியது. உதாரணமாக, வேகமாக வளர்ந்து வரும் சுற்றுப்புறத்துல ப்ராப்பர்ட்டியை வாங்கின இன்வெஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் டிமாண்ட்னால உயரக்கூடிய பிரைஸ் இன்க்ரீஸ் போன்ற சூழ்நிலைகளை பயன்படுத்தி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை செயல்படுத்தலாம். மாறாக, டிக்ளைனிங் ஏரியால ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் ஃபர்தர் லாசஸை அவாய்ட் பண்ணணுங்கிற நோக்கத்துல குயிக்கா ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை செயல்படுத்த வேண்டியிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானும் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜில முக்கிய பங்கு வகிக்குது. இன்வெஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேமை நிர்ணயம் செய்யறது நல்லது. ஏன்னா இது அவங்களுடைய செல்லிங் அப்ரோச்சை டைரக்டா இம்பாக்ட் பண்ணுது. ஷார்ட் டேர்ம்ல குயிக் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி ப்ராஃபிட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணலாம். மாறாக, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நல்ல கேபிட்டல் அப்ரிசியேஷன் பில்ட் பண்ணணுங்கிற நோக்கத்துல ஆப்டிமல் மார்க்கெட் கண்டிஷனுக்கு வெயிட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஒரு சில கேஸ் ஸ்டடீஸ் இந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியோடைய இம்பார்ட்டன்ஸை விளக்குது. உதாரணமா, எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வாங்கின இன்வெஸ்டர்ஸ் கன்சிஸ்டன்டான மானிட்டரிங் மூலம் அந்த ஏரியா பேக் டு ஃபார்ம் வரும்போது லோக்கல் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் மற்றும் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி கணிசமான லாபத்துல ப்ராப்பர்ட்டியை விற்க முடியும். மாறாக, எக்ஸிட் பிளானை டெவலப் பண்ண தவறிய இன்வெஸ்டர்ஸ் டிக்ளைனிங் மார்க்கெட்லயும் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கிறதுனால வாங்கின விலையை விட அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிளியர் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது முக்கியமானது. இது ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸை தயார்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத மார்க்கெட் சேஞ்சஸ்லையும் இன்வெஸ்டர்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு உதவுது. ரீசேல் பொட்டன்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் மற்றும் கேஸ் ஸ்டடீஸ் உடைய லேர்னிங்ஸ் போன்ற ஃபேக்டர்ஸை கவனத்தில் வச்சுக்கிறதுங்கிறது இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸோடு ஒத்து போகக்கூடிய எஃபெக்டிவ் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க உதவுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கடைசியா கவனிக்க வேண்டிய முக்கியமான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ் மற்றும் அசட் கிளாஸஸ்க்கு டைவர்சிஃபை பண்றதுங்கிறது ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணி ஓவரால் போர்ட்ஃபோலியோடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண உதவும். இந்த அப்ரோச் மார்க்கெட் வாலட்டாலிட்டியில சேஃப்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம வேரியஸ் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்க உதவுது. ஜியோகிராஃபிக்கல் டைவர்சிஃபிகேஷனுங்கிறது டிஃப்ரெண்ட் ரீஜியன் மற்றும் சிட்டிஸ்ல ப்ராப்பர்ட்டிஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை குறிக்குது. உதாரணமா, ஒரே இடத்துல மொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் அந்த லொகேஷன் ரெசிஷனை சந்திக்கும் போது சிக்னிஃபிகண்ட் லாசஸ்க்கு போகக்கூடிய சூழ்நிலை அமையுது. டைவர்சிஃபிகேஷன் மூலம் இன்வெஸ்டர்ஸ் ஒரு மார்க்கெட்ல பொட்டன்ஷியல் டிக்ளைன்ஸை பார்த்தாலும் இன்னொரு மார்க்கெட்ல வர லாபத்தோடு ஈடு செய்ய முடியும். எக்ஸாம்பிளா, ஒரு ரீஜியன் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ற அதே நேரத்துல மற்றொரு ஏரியா வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துறையின் காரணமாக ஸ்டெபிள் ரெண்டல் மார்க்கெட் மற்றும் ப்ராப்பர்ட்டி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக அமையுது. ஜியோகிராஃபிக் டைவர்சிஃபிகேஷனோட அசட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷனையும் இன்வெஸ்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும். அதாவது ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் மற்றும் இண்டஸ்ட்ரியல், ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் போன்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல முதலீடு செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு சொத்து வகையும் எக்கனாமிக் சேஞ்சஸ்க்கு டிஃப்ரெண்டா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது. இந்த விதமான அசட் கிளாஸ் மிக்ஸுங்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு சிங்கிள் மார்க்கெட் செக்மெண்ட்டுடைய எக்ஸ்போஷரை குறைச்சு பேலன்சிங் ரிஸ்க் மற்றும் ரிவார்ட்ஸை கொடுக்கக்கூடியது. டைவர்சிஃபைடு ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோவை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது முக்கியமானது. மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை ரெகுலராக மானிட்டர் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டி பர்ஃபார்மன்ஸை தரோவாக அனலைஸ் பண்ணுறது மற்றும் தேவையான நேரங்களில் போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்கம்ஸை மேம்படுத்த உதவுது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதாவது ரீட்ஸ் போன்ற டூல்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனாலையும் ப்ரொஃபஷனல் ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸோட கூட்டு சேர்ந்து இந்த ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். இது இன்வெஸ்டர்ஸை ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜியில் ஃபோக்கஸ் பண்ண உதவுது. அல்டிமேட்டா இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷனுங்கிறது பின்னடைவை மேம்படுத்துவதற்கும் ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணி ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உரிய பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஜியோகிராஃபிக் அண்ட் அசட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணுறதுங்கிறது இன்வெஸ்டர்ஸ் சேஞ்சிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லையும் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள அவசியமானது. முக்கியமான மற்றொரு தலைப்பில் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.